அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆரோக்கியம் நிகழ்ச்சி இன்றைய தினம் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி உங்களுக்காக ஒரு கலந்துரையாடலாக கொண்டு வர இருக்கின்றது. ஆரோக்கியம் என்ற அந்த ஒரு சொல்லில் தான் தங்கி இருக்கின்றது எங்களுடைய நாளாந்த செயற்பாடுகளும் நேர்த்தியான அந்த வாழ்க்கையும். ஆகவே அந்த ஆரோக்கியத்தை பேணுவதற்காக சமகாலத்தில் பார்த்தீர்களானால் சுமார் 1.5 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் இந்த கொரோனா பிரச்சனையோடு முகம் கொடுத்து கொண்டு போராடி கொண்டு இருக்கின்றோம். நாளுக்கு நாள் அந்த கொரோனா பற்றியதான பல செய்திகளையும் கேட்கின்றோம். பலவிதமான மாறுபட்ட திரிவுகளை பற்றிய செய்திகள், அது தொடர்பான அறிகுறிகள் மாற்றமடைவதான செய்திகளை எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் தற்போது இந்த கொரோனா நிலைமை எமது நாட்டில் எவ்வாறு இருக்கின்றது, இப்போது இருக்கக்கூடிய இந்த கொரோனாவிற்கு மத்தியில் இதற்கு முகம் கொடுப்பதானால் நாங்கள் எவ்வாறான விடயங்களை எல்லாம் கவனத்தில் எடுக்க வேண்டும், அதற்கான சிகிச்சை முறைகளில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் ஒரு தீர்க்கமான கலந்துரையாடலை மேற்கொள்ளப் போகின்றோம். ஆகவே இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் எங்களோடு அதிதியாக இணைந்து கொள்கின்றார் உள்ளக மருத்துவ நிபுணராக சேவையாற்றிக் கொண்டிருக்கும் வைத்தியர் திருமதி ஞானி சோமசுந்தரம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்றைய தினம் உங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம், சந்தோஷமாக இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த கோவிட் காலப்பகுதி 1.5 வருடங்களாக நாங்கள் கோவிட் பற்றிய பல நேர்காணல்களை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட இப்போதும் அதனுடைய மாறுபாடுகள் பல இருக்கின்றன, நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் பல இருக்கின்றன. ஆகவே நீங்கள் அதிகமாக கோவிட் நோயாளர்களை பார்க்கின்றீர்கள், அவர்களுக்கான சிகிச்சை நடவடிக்கைகளில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே ஆரம்பத்தில் இப்போது இருக்கக்கூடிய இந்த கோவிட் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் பேசலாம். நீங்கள் அறிந்தவாறு கோவிட் என்ற நோய் இலங்கையை மிகவும் அதிகமாக பாதிக்கும் ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அனைவரும் அறிந்தவாறு நாங்கள் இப்போ ஒரு முடக்கு நிலையை அடைந்திருக்கிறோம். இந்த கோவிட் நோய் அவ்வளவு தூரமாக எங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் ஒரு கட்டத்தை அடைந்திருக்கிறது. நாளாந்தம் நாங்கள் பல ஆயிரக்கணக்கான கோவிட் தொற்றுகளை சந்திக்கிறோம். அதற்கு மேலாக நூற்றுக்கணக்கான உயிர்களை நாங்கள் அநியாயமாக இந்த நோயினால் இழந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு நோய். இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு குடிமகனும் இந்த நோயை பற்றி சரியாக அறிந்திருப்பதும், அதற்குரிய சரியான தடுப்பு முறைகளை பாவிப்பதும், அதற்குரிய சரியான சிகிச்சை முறைகளை நாங்கள் அறிந்திருப்பதும் எங்களுடைய கடமையாக வந்துவிட்டது. இது எங்களுடைய கடமை மட்டுமில்ல, நாங்கள் மற்றவர்களுக்கு இடராக இருக்கக்கூடாது என்ற ஒரு நிலை கூட வந்துவிட்டது. உதாரணமாக, இந்த நோயை நாங்கள் சரியாக கையாள மறுக்கும் இடத்தில் அல்லது முடியாத இடத்தில் அது இன்னொருவருடைய உயிரை பாதிக்கும் அளவுக்கு இந்த நோய் எங்களுடைய சூழலில் இப்பொழுது பரவி வருகிறது. ஆகவே இதை ஒவ்வொரு குடிமகனும், ஒவ்வொரு சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரும் இதை சரியான முறையில் அறிந்திருப்பது மிகவும் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்லாது இந்த நோயை பற்றி பலவிதமான பொய்யான வதந்திகளும் தவறான அபிப்பிராயங்களும் பரவி வருகிறது. ஆகவே இவற்றுக்கு நாங்கள் சரியாக முகம் கொடுக்க வேண்டும் என்பதனால் இந்த நிகழ்ச்சி நாங்கள் சரியான நேரத்திலே நாங்கள் இதை அலைபரப்புவோம்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக டாக்டர். அதேவேளை பார்த்தீர்களானால் சராசரியாக ஒவ்வொரு நாளும் சுமார் 4000 பேரை கடந்ததாக தொற்றாளர்கள் பதிவாகின்றார்கள். ஆகவே அநேகமானவர்கள் இப்போது வீடுகளில் இருந்த வண்ணம் தங்களுக்கான சிகிச்சைகளை முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே அவ்வாறு வீடுகளில் இருந்து கொண்டு தங்களுடைய கோவிட் தொற்றிற்காக சிகிச்சைகளை முன்னெடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வைத்தியராக, இது தொடர்பான வைத்தியராக நீங்கள் கூறக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கின்றது? ஆகவே இந்த ஒரு புதிய நிலையை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இது இவ்வளவு காலமும் இல்லாதவாறு வீடுகளிலே பலரை இருந்து இந்த நோய்க்கூடாக போகும் பலரை வீடுகளிலே இருக்க சொல்லும் அரசாங்கம் அறிவுறுத்தும் புதிய நிலைமையை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ஆகவே பலருக்கும் இதை பற்றிய ஒரு பயம், ஒரு பீதி, ஒரு சந்தேகம் இருக்கிறது. நாங்கள் எவ்வாறு இந்த நோயை, இவ்வளவு பயங்கரமான நோயை வீட்டில் இருந்து கொண்டு முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு பீதி நிலவி வருகிறது மக்களிடையே. ஆகவே நாங்கள் ஏன் இதை அரசாங்கமாகவும் வைத்தியர்களாகவும் இதற்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம் என்பதை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அறிந்தவாறு COVID-19 என்ற நோய் 80க்கும் மேலதிகமானவர்களுக்கு ஒரு மிகவும்
மைல்டுன்னு சொல்லுவோம், ஒரு பாரதூரமற்ற வீட்டிலே நாங்கள் சாதாரணமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய சாதாரண தடிமலை போன்ற ஒரு நோயாக மட்டுமே ஏற்படுகிறது. அது 80% மேற்பட்டவர்களுக்கு இது ஒரு சாதாரண தடிமல் காய்ச்சல் போன்ற நோய் மாதிரி வந்துவிட்டு போய்விடுகிறது. இவ்வாறாக 80% வைத்தியசாலையில் வந்து அனுமதித்தால் அவர்களுக்கு உண்மையாகவே வைத்தியசாலையிலே சிகிச்சை பெறுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கடுமையான நோயாளிகளுக்குரிய சிகிச்சையை கொடுக்க முடியாமல் இட நெருக்கடி ஏற்படுகிறது. அதைத்தான் நாங்கள் கடந்த வாரங்களிலே சந்தித்தோம். எனவே வைத்தியசாலைகளிலே கடுமையான நோயாளிகளுக்கு மட்டும் இடம் கொடுத்து மெல்லிய காய்ச்சல் தடிமல் உள்ளவர்கள் வீட்டிலே இருப்பது மிகவும் சிறந்ததாக நாங்கள் கருதுகிறோம். என்றால் சாதாரணமான தடிமல் காய்ச்சல் போன்ற நோய் ஏற்படுகிறவர்களுக்கு வைத்தியசாலை சிகிச்சை தேவையில்லை. ஆகவே நாங்கள் இந்த நோயை 3 வகையாக கட்டமாக நான் குறிப்பிடலாம். இந்த முதலாவது கட்டமானவர்கள் நான் சொன்னது போல 80% இந்த முதலாவது கட்டத்திலே அவர்களுக்கு ஆரம்ப கட்ட நோய்க்குறிகள் காய்ச்சலுடன் தொடங்குகிறது. தொண்டை வலி, சுவை, மனம் போன்ற அறிகுறிகள் இல்லாமல் போகிறது. அவர்களுக்கு சுவை தெரியாது, மனம் தெரியாது, தடிமல் போல ஏற்படுகிறது. தொண்டை வலியும் காய்ச்சலும், உடல் நோ, தலைவலி போன்ற குணங்குறிகள் ஏற்படுகிறது. இவர்களுக்கு முதலாவது நாள், 2வது நாள், 3வது நாளிலே இந்த குணங்குறிகள் இருந்தாலும் 4வது 5வது நாட்களிலே இந்த குணங்குறிகள் மெல்ல மெல்லமாக குறைந்து இல்லாமலே போய்விடுகிறது. இவ்வாறானவர்கள் நிச்சயமாக வீட்டிலே இருக்கலாம். ஆகவே 2வது கட்டமானவர்கள் இதற்கும் மேற்பட்டவர்கள், அதாவது கடுமையான காய்ச்சல், கடுமையான உடல் வலி, தலைவலி, வாந்தி, ஒன்றும் சாப்பாடு தண்ணீரோ குடிக்க முடியாமல் இருக்கிற ஒரு நிலைமை. இவ்வாறானவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டத்திலே இருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான கடுமையான குணங்குறிகள் தெரியும் பொழுது இவ்வாறான நோயாளிகள் அடுத்த கட்டத்தை அடையக்கூடும் என்று சொல்லி நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். இவ்வாறானவர்கள் வைத்திய அறிவுறுத்தலை எடுப்பது நல்லது. இவர்கள் கடுமையான குணங்குறிகள் ஏற்படும் பொழுது தனியாக வீட்டிலிருந்து சிகிச்சை எடுக்காமல் வைத்தியர்களை தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறான நிலைமை தொடர்பு கொள்ளக்கூடிய பலவிதமான தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு அறிமுகமான வைத்தியர்கள் இருக்கிறார்கள். இந்த காலத்திலே பல வைத்தியர்கள் இலவசமாக தங்களுடைய ஆலோசனையை வழங்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். உதாரணமாக ஸ்ரீலங்கா வைத்திய சம்மேளனம் SLMA என்று சொல்லுவோம். இவர்கள் ஒரு இலக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். 247 என்ற இலக்கத்தை உங்களுடைய கையடக்க தொலைபேசியிலே இணைத்தால் அந்த இணைப்பிலே 24 மணித்தியாலம் 3 மொழிகளிலும் கூட வைத்திய ஆலோசனையை வழங்குவதற்கு வைத்தியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆகவே கடுமையான குணங்குறிகள் உள்ளவர்கள் வைத்திய ஆலோசனையை கட்டாயம் எடுக்கலாம். சிறப்பான ஒரு தகவலையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் டாக்டர். SLMA அவர்களுடைய அமைப்பின் ஊடாக 247 என்கின்ற அந்த தொலைபேசி இலக்கத்தை எங்களுடைய கையடக்க தொலைபேசி ஊடாக தொடர்பு கொள்வதன் வாயிலாக 24 மணி நேரமும் 3 மொழிகளிலும் எங்களுக்கான அந்த மருத்துவ சேவைகளை அவர்கள் வழங்க தயார் என்பதை மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் அடிக்கோடிட்டு தெரியப்படுத்துகின்றோம். இதேவேளை டாக்டர், வீட்டில் இருந்த வண்ணமே சிகிச்சை பெறக்கூடியவர்கள் பற்றி நாங்கள் இன்னும் சற்று விரிவாக பேசியாக வேண்டும். நான் நினைக்கின்றேன் இன்றைய கால சூழலுக்கு அது அவசியமானது. வீட்டில் இருந்து சிகிச்சை பெறக்கூடியவர்கள், ஏனென்றால் தொற்று ஏற்பட்டவர்கள் 3 நிலையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வீட்டில் இருந்த வண்ணமே இவர்கள் எல்லாம் சிகிச்சை பெறலாம், எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்ற வகைக்குள் வரக்கூடியவர்கள் யாராக இருக்கின்றார்கள்? எவ்வாறான உடல் நிலை உள்ளவர்கள் அவ்வாறாக வீட்டில் இருந்த வண்ணமே தங்களுடைய சிகிச்சைகளை முன்னெடுக்கலாம்? அதை பற்றி விவரமாக பேசலாம் டாக்டர். மிகவும் நல்லது. ஏனென்றால் சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் உள்ள நோயாளிகள் இதை குறித்து மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் கேட்டவாறு
வீட்டிலே இருந்து சுலபமாக சிகிச்சை அளிக்கக்கூடியவர்கள் தான் இளம் வயதினர். இளம் வயதினருக்கு பொதுவாக கோவிட் தொற்று நோய் மிகவும் பாரதூரமாக ஏற்படுவது இல்லை. அதாவது நான் குறிப்பிடுவது பலருக்கும் அது 50 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு இந்த நோய் சாதாரண காய்ச்சல் தடிமலாக வந்து போய்விடக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது. ஆகவே ஆனால் யார் மிகவும் அதிகம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கவனித்தால் வயது முதிர்ந்தவர்கள், இந்த தடுப்பூசி எடுக்காதவர்கள், மற்றும் நோய்கள் இருப்பவர்கள், அதாவது முதலாகவே அவர்களுக்கு நீரிழிவு நோய், உயர்குருதி அழுத்தம், இருதய நோய், சுவாசப்பை தொடர்புடைய நோய்கள் அல்லது அவருடைய உடல் வீரியத்தை குறைக்கக்கூடிய ஏதாவது ஒரு நோய், அதாவது புற்றுநோயாக இருக்கலாம் அல்லது உடல் வீரியத்தை குறைக்கும் மருந்துகளை பாவிப்பவராக இருக்கலாம். கர்ப்பிணி தாய்மார்கள், மிகவும் வயதில் குறைந்த பிள்ளைகள் இதை குறித்து அவதானமாக இருக்க வேண்டும். கர்ப்பிணி தாய்மார்களை குறிக்கும் இடத்திலே சாதாரணமாக முதல் 24 வாரங்களுக்குள் அவர்களுடைய ஆபத்தான நிலைமை குறைவாகவே இருக்கிறது. ஆகவே முதல் 24 வாரத்துக்கு உள்ளாக கர்ப்பிணிகளாக இருப்பவர்கள் இதை குறித்து மிகவும் பயப்பட தேவையில்லை. ஆனால் கர்ப்பம் முதிர்ந்த நிலையில் 24 வாரங்களுக்கு பின்பாக இருப்பவர்கள் இதை குறித்து மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். ஆகவே இவ்வாறானவர்களுக்கு தடுப்பூசியை கொடுக்கும் ஒரு முறை கூட இருக்கிறது. இவ்வாறானவர்கள் தடுப்பூசியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை விட நாங்கள் குறிப்பிடலாம், தொற்று நோயாளர்களுடன் பழகியவர்கள், மிகவும் நெருக்கமாக பழகியவர்கள், அதாவது வைத்தியத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது நோயாளியை பராமரிப்பவர்களாக இருக்கலாம். இவர்களுக்கு இந்த கிருமி தொற்று மிகவும் ஆபத்தான நிலைமையில் இருக்கலாம், அதிக அளவிலே இருக்கலாம். ஆகவே இவ்வாறானவர்கள் கூட இதை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே யாரெல்லாம் நாங்கள் வைத்தியசாலைக்கு சென்று இந்த சிகிச்சைகளை முன்னெடுக்க வேண்டும், எவ்வாறானவர்கள் வீட்டிலேயே இருந்து கொண்டு தொற்றிற்கு உள்ளாகின்ற போதும் அவர்களுக்கான சிகிச்சைகளை முன்னெடுக்கலாம் என்பது வரை ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் இதுவரை பேசியிருக்கின்றோம். இதேவேளை வீட்டில் இருந்து சிகிச்சையை முகம் கொடுப்பவர்களாக இருந்தால் அவர்கள் எவ்வாறு தங்களுடைய சிகிச்சைகளை கவனத்தில் எடுப்பது, அது மாத்திரமல்லாமல் தடுப்பூசி செலுத்திக் கொள்வது தொடர்பில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட சந்தேகங்கள், இவை பற்றியெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் கலந்துரையாட போகின்றோம். இன்றைய தினம் வைத்தியர் திருமதி ஞானி சோமசுந்தரம் அவர்களோடு நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். தற்போதைய கோவிட் நிலைக்கு நாங்கள் எவ்வாறு முகம் கொடுப்பது என்பதை பற்றியதாக. குறிப்பாக இப்போது வீட்டில் இருந்த வண்ணமே கோவிட் தொற்றிற்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்பவர்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் ஒரு வைத்தியசாலையில் இருந்தால் அவர்களுக்கான அந்த அளவீடுகள் பற்றிய விடயங்கள் எல்லாம் வைத்தியர்கள் அல்லது தாதியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். இதேவேளை அவர்கள் வீட்டில் இருக்கின்றார்கள் என்றால் அதை பற்றி அவர்கள் எவ்வாறு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தெளிவுபடுத்துங்கள் டாக்டர். ஆகவே இந்த கொரோனா தொற்று ஏற்படுபவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சுருக்கமாக கூறுகிறேன். முதலாவதாக அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களின் தொற்று மற்றவர்களுக்கு செல்லக்கூடாது. அதை குறித்து விசேஷமாக தங்களுடைய வீட்டிலே இருக்கும் மற்றவர்கள், அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் வீட்டில் இருக்கக்கூடும். ஆகவே தனிமைப்படுத்தல் என்பது மிகவும் முக்கியமானது. எவ்வாறு நாங்கள் எங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளலாம்? நாங்கள் ஒரு நல்ல காற்றோட்டமான அறையில் அந்த கதவை மூடி, இந்த மூடின கதவுக்குள் நாங்கள் 14 நாட்கள் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எந்த காரணத்தையும் நாங்கள் இந்த அறையின் வழியாக செல்லக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் தொற்று ஏற்பட்டவர்கள் வெளியில் சொல்லும் பொழுது எங்களுடைய சுவாசத்தில் இருக்கும் கிருமிகள் அந்த சுற்றாடலை சென்று அடைகின்றன. ஆகவே நாங்கள் இந்த அறைக்குள் இருக்கும் பொழுது எங்களுடைய மலசல கூடத்தை நாங்கள் தனியாக பாவிக்க முடியுமாக இருந்தால் அதுவே மிக சிறந்ததாக இருக்கிறது. நாங்கள் மட்டும் பாவிக்கக்கூடிய மலசல கூடத்தை பாவிக்கலாம். அல்லது இவ்வாறு தொற்று ஏற்பட்டவர் பாவித்த மலசல கூடத்தை சிறிது நேரத்துக்கு மற்றவர்கள் பாவிக்க கூடாது. குறைந்தது 30 நிமிடங்களுக்கு வேறு ஒருவரும் அதை பாவிக்காமல் இருப்பது சிறந்தது. எவ்வாறாக நாங்கள் இந்த உணவை
உட்கொள்ளலாம். சத்தான உணவு நிச்சயமாக தேவைப்படுகிறது. சில கட்டத்திலே இவ்வாறான நோயாளிகளுக்கு உணவிலே வெறுப்பு கூட ஏற்படலாம். அந்த இடத்திலே நாங்கள் சமைக்கக்கூடிய திரவ உணவுகளை கூட எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக கஞ்சி அல்லது களி போன்ற உணவுகளை நாங்கள் எடுக்கலாம். செளி அல்லது சில பல வகைகளை நாங்கள் உட்கொள்ளலாம். சத்தான உணவு நிச்சயம் முக்கியமாக இருக்கிறது. அதோடு நீர் நாங்கள் எங்களுடைய குடிக்க வேண்டும். நாங்கள் தாராளமாக நீரை அருந்த வேண்டும். பலரசமாக இருக்கலாம். மதுபானம் குடிப்பது நிச்சயமாக கூடாது. அதை நாங்கள் முற்றுமாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மற்ற எல்லா விதமான திரவங்களையும் நாங்கள் அருந்தலாம். எங்களுடைய ஹைட்ரேஷன் சொல்லுவோம், அதை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு சிறுநீர் சரியாக கழிக்க முடிகிறதா என்பதை அவதானித்துக் கொள்ள வேண்டும். எந்த விதமான மருந்துகளை நாங்கள் எடுக்கலாம் என்றால், பொதுவாக இவ்வாறான கட்டத்திலே எங்களுக்கு பல விதமான மருந்துகள் நிச்சயம் தேவையில்லை. எங்களுக்கு காய்ச்சல் இருந்தால் நாங்கள் அதற்கு வழக்கமாக செய்வது போல பாராசிட்டமால் என்ற மருந்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக வயது வந்தவர்களுக்கு 2 வில்லைகள் பாதிக்கக்கூடியதா இருக்கிறது, 1 கிராம். சிறியவர்களுக்கு அவர்களுடைய உடல் பருமனுக்கு ஏற்ற விதமாக நாங்கள் பனடோல் எடுத்துக்கொள்ளலாம், பாராசிட்டமால். மற்றும் நாங்கள் குடிநீரை அருந்தலாம். அளவுக்கு அதிகமாக குடிநீர் அருந்துகிறார்கள் சில பேர். இந்த கொரோனா தொற்று ஏற்படாமல் இருப்பதற்காக குடிநீரை அருந்துகிறார்கள். இவ்வாறாக நாங்கள் கொரோனா தொற்றை தடுக்க முடியாது. ஆகவே காய்ச்சல், உடல் நோய் இருந்தால் நாங்கள் குடிநீரை அருந்தலாம். அதே போல விட்டமின்கள் நாங்கள் எடுக்கலாம். விட்டமின் டி எடுப்பது சிறந்தது. சர்வதேச அலகுகளிலே 1000 அல்லது 2000 அலகுகள் உள்ள விட்டமின் D3 என்ற வில்லையை நாங்கள் எடுப்பது சிறந்தது. கொரோனா தொற்று ஏற்பட்டு 2 வாரங்களுக்கு குறைந்தது நாங்கள் இந்த வில்லையை எடுக்க வேண்டும். விட்டமின் சியை எடுப்பதும் சிறந்தது என்றால் அது எங்களுடைய உடம்பின் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்கிறது. ஆகவே இந்த 2 விட்டமின்களையும் நாங்கள் எடுக்கலாம். அதற்கு மேலாக எங்களுக்கு தடிமல் இருந்தால், தொண்டை வலி இருந்தால், இருமல் இருந்தால் அதற்கு உரிய ஆன்டிஹிஸ்டமின்ஸ் என்று சொல்லுவோம். எங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கும் செட்ரிசின், லோரட்டிடின், ஃபிக்ஸோஃபெனடின் இவ்வாறான இந்த குடும்பத்தை சேர்ந்த வில்லைகள் எங்களுடைய தடிமலையும் இருமலையும் குறைப்பதற்கும் எங்களுடைய உடல் நிலைமையை கொஞ்சம் முன்னேற்றுவதற்கும் உதவி செய்கிறது. ஆகவே இவ்வாறான மருந்துகளை தவிர இதற்கு மேலாக நாங்கள் ஒரு விதமான மருந்தையும் எடுக்க தேவையில்லை. இவ்வாறான கட்டத்திலே ஆன்டிபயோட்டிக் எடுக்கவும் தேவையில்லை. சில பேர் ஸ்டெராய்ட்ஸ் என்ற மருந்தை எடுப்பார்கள், அவ்வாறான மருந்தும் தேவையில்லை. இவ்வாறாக எங்களுடைய சமுதாயத்திலே பல மருந்துகளை பலர் உபயோகிக்கிறார்கள். சாதாரணமான தடிமல், காய்ச்சல், குணங்குறிகளுக்கு இதற்கு மேலதிகமான மருந்துகள் தேவைப்படுவதில்லை. எங்களுடைய மூக்கிலே அடைப்பு இருந்தால் நாங்கள் அதற்கு சுடுதண்ணியிலே ஆவி பிடிக்கலாம். வைரஸை கொல்லுவதற்காக நாங்கள் சுடுதண்ணி ஆவி பிடிக்க தேவையில்லை. அவ்வாறாக நாங்கள் இந்த வைரஸை கொண்டுவிட முடியாது அல்லது வைரஸ் தொற்றை தடுத்து கொள்ள கூட முடியாது. ஆகவே சில பேர் நாங்கள் சந்திக்கிறோம், அளவுக்கு அதிகமாக கொதி நீரிலே ஆவியை பிடித்து தங்களுடைய வாயையும் மூக்கையும் புண்ணாக்கி கொண்டு வரும் நோயாளிகளை கூட நாங்கள் இந்த காலத்திலே சந்திக்கிறோம். மூக்கு அடைப்பு ஏற்பட்டால் மட்டும் நாங்கள் இந்த சிகிச்சையை மேற்கொள்ளலாம். மனப்பயம் பலருக்கு இது ஒரு கொரோனா தொற்று ஏற்பட்டால் மிகவும் ஒரு பாரதூரமான மன அழுத்தத்திற்குள்ளாக அவர்கள் போகிறார்கள். நான் இறந்து விடுவேனோ, நான் என்ன செய்வேன்னு சொல்லி அது மிகவும் எங்களுக்கு அது விளங்கும். மிகவும் நாங்கள் அதற்குரிய அறிவுறுத்தல்களை நாங்கள் நோயாளிகளுக்கு தருவதற்கு விரும்புகிறோம். ஏனென்றால் இவ்வாறான மன அழுத்தத்திற்குள் நாங்கள் செல்ல தேவையில்லை. என்றால் பலருக்கும் 80% கூட இது ஒரு தற்காலிக ஒரு மெல்லிய காய்ச்சல் தடிமலாகவே இருந்து வருகிறது. அவ்வாறான பயம் ஏற்பட்டால் நான் குறிப்பிடுவேன், நீங்கள் உங்களுடைய நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் தொலைபேசியிலே அழைத்து உங்களுடைய மனநிலைமையை பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் எங்களுடைய மனநிலையை பகிர்ந்து கொள்ளும் போது எங்களுடைய மன அழுத்தம் குறைந்து கொள்கிறது.
அல்லது நான் குறிப்பிட்டது போல இந்த 2477 என்ற இலக்கத்தை அழுத்தி அதற்கு வைத்திய உதவியை கூட நாங்கள் இதற்கு நாடிக்கொள்ளலாம். மன அழுத்தம் அதிகமானவர்கள் இதற்குள்ளாக போக தேவையில்லை. அதற்கு இந்த வைத்தியர்களின் உதவியை நாடி அதற்குரிய சிகிச்சையை கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இவ்வாறான இலகுவான வழிகள் இவ்வாறான பலருக்கும் போதுமாகவே இருக்கிறது. இதற்கு மேலாக நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதனால்தான் வைத்தியர்கள் பலரையும் வீட்டிலே இருந்து இந்த தனிப்படுத்தல் முறையை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அறிவுறுத்தலை கூறுகிறோம். இதேவேளை டாக்டர், நாங்கள் அவ்வாறு சிகிச்சைகளை மேற்கொண்டாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எங்களுடைய உடல் வெப்பநிலை அல்லது ஆக்சிஜன் நிலை இவ்வாறு பலவற்றை பரிசோதிக்கின்ற போது எந்த சூழ்நிலையில் வைத்தியரை நாட வேண்டிய தேவை இருக்கின்றது? வீட்டில் இருந்து சிகிச்சை பெறுபவர்கள் அதை பற்றிய தெளிவுபடுத்தலையும் எங்களுக்கு தாருங்கள். அது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் இந்த 80% இந்த நோய் கண்பாட்டிலே குணமடைய கூடியதாக இருந்தாலும் இன்னும் ஒரு 15% இந்த நோய் அடுத்த கட்டத்தை அடைந்து வைத்திய பராமரிப்பு இவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே அவ்வாறானவர்கள் வைத்திய உதவியையும் வைத்தியசாலையையும் நாட வேண்டியதாக இருக்கிறார்கள். ஆகவே எவ்வாறானவர்கள் இவ்வாறாக வைத்திய உதவியை நாட வேண்டும் என்றால், எங்களுடைய காய்ச்சல் தொடர்ந்து கடுமையாக இருந்தால் அதை பற்றி நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 5 நாட்களுக்கு மேற்பட்ட காய்ச்சல் உள்ளவர்கள் கூட அதை நாங்கள் ஒரு தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மிகவும் அதிகமான உடல் களைப்பு, உடல் வலி, நெஞ்சு வலி, தொடர்ந்து செல்லும் இருமல், அதாவது கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும் இருமல், நெஞ்சு சளி, அதாவது நெஞ்சிலே சளி ஏற்பட்டு அதை வெளியிலே வரக்கூடிய ப்ரொடக்டிவ் காஃப் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அவ்வாறான நெஞ்சு சளி ஏற்படுபவர்கள் நிச்சயமாக வைத்திய ஆலோசனையை கூட பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆலோசனையுடன் வைத்தியசாலையை கூட நாடக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு முறையை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். உங்களுக்கு வசதி இருந்தால் இவ்வாறான ஒரு கருவியை நீங்கள் மருத்துவ சாலைகளிலே வாங்கக்கூடியதாக இருக்கிறது, பார்மசிகளிலே. இதை சொல்லுவோம் பல்ஸ் ஆக்சிமீட்டர் என்று. இந்த கருவி எங்களுடைய உடல் உறுதியிலே இருக்கும் ஆக்சிஜன் அளவை எங்களுக்கு அண்மையாக காட்டுகிறது. இந்த கருவியை நாங்கள் இந்த பொத்தானை அழுத்தி அதை ஆன் பண்ணி கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள், இதிலே இந்த லைட் தெரிகிறது. எங்களுடைய விரலை இதுக்குள் போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பெண்மணிகள் கவனமாயிருங்கள். உங்களுடைய கையிலே கியூடெக்ஸ் இருந்தால் நீங்கள் அதை அகற்றி கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு விரலை நீங்கள் பாவிக்கலாம். அந்த விரலை இந்த கருவிக்குள்ளே செலுத்தி இந்த பட்டனை ஆன் பண்ணும் பொழுது அதிலே ஒரு சில செகண்டுக்கு, வினாடிகளுக்குள் உங்களுடைய குருதியில் இருக்கிற ஆக்சிஜனின் அளவும் எங்களுடைய பல்ஸ் ரேட், அதாவது இருதய துடிப்பும் இந்த கருவியிலே வரும். இதை நாங்கள் சரியாக கவனித்தால் இதிலே எங்களுடைய இருதய துடிப்பு வீதமும் எங்களுடைய குருதியில் இருக்கும் ஆக்சிஜன் அளவும் இதிலே காட்டக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் ஒரு அழுத்தமான பரப்பிலே வைக்கும் பொழுது இந்த நம்பர் எங்களுக்கு சரியாக வருகிறது. நாங்கள் இதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். சில கருவிகள் சரியான நம்பரை காட்டாது. ஆகவே நாங்கள் அதை சரியாக பாவித்தால் மட்டுமே அதுக்குரிய சரியான எண்ணிக்கை வரும். ஆகவே ஒரு சாதாரணமான ஒருவருக்கு இந்த கருவியிலே ஆக்சிஜனின் அளவு 100%, 99%, 98% அவாக இருக்கலாம் சுகதகிய ஒருவருக்கு. ஆனால் இந்த கொரோனா தொற்றினால் ஏற்படும் நியூமோனியான்னு சொல்லுவோம், இது சுவாச பைகளிலே கொரோனா தொற்று பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது எங்களுடைய குருதியில் ஆக்சிஜன் அளவு குறைய தொடங்குகிறது. எவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய குருதியில் ஆக்சிஜனின் அளவு குறைகிறதோ அவ்வளவு தூரத்துக்கு இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்ல நாங்கள் பார்க்கலாம் அந்த எண்ணிக்கை குறைந்து கொண்டு போகிறது.
97, 96க்கு எண்ணிக்கை வரும் பொழுது நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இதற்கும் இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் என்னுடைய அளவு 98ஆக இருக்கிறது. நான் சாதாரணமான சுகதகியாக இருக்கிறேன். 98 என்பது எனது நார்மல் ஆக்சிஜனின் அளவு. 84 என்பது என்னுடைய இருதய துடிப்பு. ஆகவே இவ்வாறாக இந்த ஆக்சிஜனின் அளவு குறைந்து கொண்டு வரும் பொழுது 95ஐ அடையும் பொழுது நாங்கள் நிச்சயமாக வைத்திய உதவியை நாட வேண்டும். ஏனென்றால் இதற்கும் குறைவாக 94க்கு குறைவாக போகும் பொழுது அந்த நபருக்கு ஆக்சிஜன் சிகிச்சை தேவைப்படுகிறது. ஆக்சிஜன் சிகிச்சை நிச்சயமாக வைத்தியசாலையிலே மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த காலகட்டத்திலே. ஆகவே இந்த 95ல் இருந்து 94க்கு போகும் பொழுது சில வேளையிலே அது மிகவும் விரைவிலே 94ஐ அடையக்கூடும். எங்களுக்கு காலதாமதம் ஏற்பட முடியாது. இந்த காலகட்டத்திலே நீங்கள் அறிவீர்கள், பல வைத்தியசாலைகளில் இட நெருக்கடி ஏற்படுகிறது. எங்களுக்கு கட்டில் கிடைப்பதில்லை, தனியார் சிகிச்சை நிலையங்களிலே அறை கிடைப்பதில்லை. ஆகவே நாங்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் எடுத்த பிறகும் எங்களுக்கு வைத்தியசாலையை அடைவதற்கு பல மணி நேர தாமதம் ஏற்படுவதனால் நாங்கள் இந்த ஆக்சிஜன் அளவு குறைய தொடங்கும் பொழுது வைத்தியசாலையை அணுக வேண்டும். எங்கள் என்ன அடுத்த பிளான் என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் 94க்கும் குறைவாக ஆக்சிஜன் வந்த பின்பு ஒருவர் வைத்தியசாலைக்கு வந்தார் என்றால் அவருக்கு நாங்கள் இந்த நிலைமையை சிகிச்சை அளிப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அவர் பாரதூரமான நிலைமையை அடைந்து விட்டார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சீக்கிரமாக வருபவர்களுக்கு நிச்சயமாக சிகிச்சை இருக்கிறது. அவர்களை சீக்கிரமாக குணமாக்கக்கூடிய வழிகள் இருக்கிறது. காலதாமதம் ஏற்பட்டு வந்தவர்களுக்கு நாங்கள் சிகிச்சை செய்வது கஷ்டம். அவர்களை தப்ப வைப்பது எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. உதாரணமாக அண்மையில எங்களுக்கு மிகவும் வயதில் குறைந்த பெண்மணி ஒருவர் வரும்பொழுது அவருடைய ஆக்சிஜனின் அளவு குருதியிலே 50 தான் இருந்தது. அவ்வாறானவர்களை நாங்கள் உயிர் தப்ப வைப்பது எங்களுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே சரியான காலகட்டத்தில் நாங்கள் வைத்தியசாலையை அடைய வேண்டும். ஒருவருக்கு மூச்சு எடுப்பதில் கஷ்டம், தொடர்ந்த இருமலுடன் வரும் சளியிலே இரத்த கசிவு ஏற்படுவது, இவ்வாறான குணங்குறிகள் நல்லது அல்ல. கடுமையான நெஞ்சுவலி, அதை முதல் நான் குறிப்பிட்டது போல மிகவும் களைப்பாக இருக்கிற நிலைமை, சாப்பிட முடியாமல் குடிக்க முடியாமல் இருக்கும் நிலைமை, சிறுநீர் வர முடியாத நிலைமை. சில பேருக்கு சிறுநீர் கழிக்க முடியாது, சிறுநீர் பாஸ் பண்ணுவதற்கு முடியாமல் இருக்கு. இவ்வாறான நிலைமைகள் மிகவும் பாரதூரமான நிலைமையாகவே அவ்வாறானவர்கள் நிச்சயமாக வீட்டிலே தாமதித்து இருக்கக்கூடாது. ஏனென்றால் சிகிச்சை வைத்தியசாலைக்கு சீக்கிரமாக வருபவர்களுக்கு வைத்திய சிகிச்சை இருக்கிறது. அவர்களை தப்ப வைப்பது மிகவும் சுலபமாக இருக்கும் அவர்களுக்கு. ஆகவே சரியான அறிவு எங்களுக்கு இருந்தால் மட்டுமே நாங்கள் இவ்வாறான சரியான நேரத்திலே வைத்திய உதவியை நாடக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் எங்களுடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பில் கவனமாக இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக வைத்தியர்களின் உதவியோடு எங்களுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் பேணக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறான சிகிச்சை முறைகளை வீட்டில் இருந்து கொண்டு நாங்கள் முன்னெடுக்கலாம், எவ்வாறான கட்டத்தில் நாங்கள் வைத்தியரை அணுக வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இவ்வளவு நேரமும் பேசி இருக்கின்றோம். தொடர்ச்சியாக பல விடயங்கள் இருக்கின்றன. தற்போதைய இந்த கொரோனா நிலைமைக்கு நாங்கள் எவ்வாறு முகம் கொடுத்து வெற்றியீட்டுவது என்பது தொடர்பில். ஆகவே அவற்றை பற்றியெல்லாம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக கலந்துரையாடலாம். இன்றைய தினம் எங்களோடு வைத்தியர் திருமதி ஞானி சோமசுந்தரம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். இன்றைய காலகட்டத்தில் COVID-19க்கு எவ்வாறு முகம் கொடுப்பது, அந்த நோய் தாக்கம் ஒருவேளை ஏற்பட்டால் அதில் இருந்து மீள்வதற்கு நாங்கள் என்னென்ன விடயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டும், இவை பற்றியெல்லாம் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் டாக்டர், கடுமையான நோய் தாக்கத்திற்கு உள்ளாகக்கூடியவர்களுக்கு எவ்வாறான சிகிச்சைகள் எல்லாம் வழங்கப்படுகின்றன, அவை பற்றி நாங்கள் இப்போது கலந்துரையாடலாம். அதுவும் ஒரு மிக முக்கியமான செய்தி நான் உங்களுடைய நேயர்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் பலர் யோசிக்கிறார்கள், இது கொரோனா நோய், இதற்கு சிகிச்சை இல்லை, ஆகவே நாங்கள் வீட்டிலே இருந்தே ஏதாவது இதற்கு முகம் கொடுத்து விடலாம், இறந்து விடலாம் என்று கூட சிலர் எனக்கு கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் இதற்குத்தானே சிகிச்சை இல்லை,
உண்மையாகவே கொரோனா என்ற கிருமி தொற்றுக்கு இன்னும் சரியான சிகிச்சை கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் கூட இந்த கொரோனா தொற்று மிகவும் ஏற்பட்ட ஆபத்தான நிலைமையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக சிகிச்சை முறைகள் இருக்கிறது. இந்த வைரஸை எங்களுடைய உடம்பு எதிர்நோக்கி அதற்குரிய ஒரு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி ஒரு கட்டத்திலே இந்த உடம்பின் சக்தியினாலே அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு கட்டத்திலே இந்த ஆபத்தான நிலைமையில் இருப்பவர்களுக்கு கூட எங்களுடைய உடம்பின் சக்தியிலே ஒரு ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாகிறது. அந்த எதிர்ப்பு சக்தி உருவாகும் வரைக்கும் அவர்களுடைய உடம்பிலே ஏற்பட்ட கோளாறுகளை நாங்கள் மருத்துவ சிகிச்சை மூலமாக பாதுகாப்பதன் மூலம் இவர்களுடைய நோயை குணமாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் பல ஆபத்தான கட்டத்திலே வந்தவர்களுக்கு சிகிச்சையை கொடுத்து இவர்கள் முற்றுமுழுதாக 100% குணமாக அவர்கள் வீட்டுக்கு போகும் மிக மகிழ்ச்சியான நிலைமையை நாங்கள் சந்திக்கிறோம். நாளாந்தம் இது நடக்கிறது. ஆகவே நீங்கள் பயப்பட தேவையில்லை. இவ்வாறான ஆபத்தான நிலைமை ஏற்படுவதற்கு சரியான தருணத்திலே நீங்கள் வைத்தியசாலையை அடைந்தால் நிச்சயமாக அதற்கு வைத்திய சிகிச்சை முறைகள் இருக்கிறது. இவ்வாறு நோய் ஏற்படுபவர்களுக்கு பலவிதமான நவீன சிகிச்சை முறைகள் இருக்கிறது. இவர்களுக்கு முக்கியமாக தேவைப்படுவது ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் சிகிச்சை பல விதங்களிலே நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கிறோம். சாதாரணமாக ஃபேஸ் மாஸ்க் என்று சொல்லுவோம். அந்த ஃபேஸ் மாஸ்கின் மூலமாக நாங்கள் ஆக்சிஜனை கொடுக்கிறோம். இந்த அதிக அளவு ஆக்சிஜன் அவர்களுக்கு காணாமல் இருக்கும் இடத்திலே நவீன கருவிகளின் மூலமாகவும் செயற்கை சுவாசம் மூலமாகவும் அவர்களுக்கு இந்த நோய் குணமாகும் வரைக்கும் அதற்குரிய சிகிச்சை கொடுக்கக்கூடிய வசதிகள் இருக்கிறது. அதே போல அவர்களுக்கு பலவிதமான நவீன மருந்துகள் இருக்கின்றது. இவற்றை கூட நாங்கள் அரசாங்க வைத்தியசாலைகளிலும் தனியார் வைத்தியசாலைகளும் அதை எடுத்து அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். ஏனென்றால் இவ்வாறான ஆபத்தான நிலைமையை அடைபவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. ஆகவே அவ்வாறான ஆபத்தான கட்டத்தை அடைபவர்களுக்கு மட்டும் இவ்வாறான சிகிச்சையை நாங்கள் ஒதுக்கியுள்ளோம். ஆகவே ஆனால் மிகவும் கவலைக்கிடமாக சில நோயாளிகளுக்கு நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவர்களை காப்பாற்ற முடியாத ஒரு கட்டம் கூட இருக்கிறது தான். ஆனால் இவ்வாறானவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். ஆகவே சிகிச்சை முறை இருக்கிறது. நீங்கள் வைத்தியசாலையை கட்டாயம் அடையலாம். அடைந்து அதற்குரிய சிகிச்சை எடுக்கலாம். நாங்கள் வைத்தியசாலைக்கு போகும் பொழுது இவ்வாறான ஆபத்தான நிலைமையில் உள்ளவர்களை அதற்கு ஏற்ற ஒரு டெர்ஷரி ஹாஸ்பிட்டல் என்று சொல்லுவோம், ஒரு பெரிய வைத்தியசாலை அடைந்தால் அவர்களுக்கு இவ்வாறான சிகிச்சை முறையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெரிய வைத்தியசாலைகள் இருக்கிறது. மக்களுக்கு இப்போது தெரியும் எவ்வாறான வைத்தியசாலையை கோவிடுக்குரிய சிறந்த சிகிச்சைகள் நடக்கின்றது என்பது. ஆகவே நிச்சயமாக இவ்வாறான வைத்தியசாலைகளுக்கு இவர்கள் போகலாம். ஆகவே நாங்கள் இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் கோவிட் தொற்றின் தற்போதைய நிலை என்ன, இது எங்களுக்கு ஏற்படுகின்ற போது வீட்டில் இருந்து எவ்வாறு சிகிச்சைகளை மேற்கொள்வது, இவை பற்றியெல்லாம் கலந்துரையாடி இருக்கின்றோம். இதேவேளை வராமல் தடுப்பது என்பது வந்ததன் பிற்பாடு இருக்கக்கூடிய அந்த சிகிச்சைகளை காட்டிலும் சிறப்பானதாகவே வராமல் தடுப்பதற்கு வரமுன் காப்போம் என்பதாக பல வழிகள் சொல்லப்படுகின்றன. அதை நீங்கள் ஒரு வைத்தியராக இந்த விடயத்தை பரிந்துரை செய்வீர்கள் என்பதை பற்றி இப்போது பேசலாம் டாக்டர். நிச்சயமாக மிகவும் பலவிதமான கருத்துகள் இந்த காலகட்டத்திலே பரவலாக வரும் பொழுது மூன்று வித முறைகளை மட்டும் நான் பரிந்துரைப்பேன். இந்த 3 முறைகள் என்னவென்றால், முதலாவது முகக்கவசம் அணிந்து கொள்வது. முகக்கவசம் அணிந்து கொள்வதன் மூலமாக நாங்கள் இந்த வைரஸின் தொற்றை மிகவும் குறைத்து கொள்ளலாம். ஆனாலும் இந்த முகக்கவசம் எங்களை நிச்சயமாக இந்த வைரஸில் இருந்து பாதுகாக்கும் என்று கூட கூற முடியாது. ஏனென்றால் நாங்கள் அணியும் முகக்கவசத்தின் தரத்தை பொறுத்து இந்த தொற்று, சில பேர் முகக்கவசத்தை அணிந்தாலும் அதை சரியாக அணிந்து கொள்வதில்லை. அதை மூக்கு வாய் ரெண்டும் சரியாக மறைத்திருக்கக்கூடிய முகக்கவசத்தை நாங்கள் போட வேண்டும். சில பேருடைய மூக்கு வழியில் இருக்கும், வாய் மட்டும் மறைந்திருக்கும். சில பேருக்கு முகக்கவசம் நாடியிலே மட்டும் இருக்கும். அவ்வாறான அணிந்து கொள்வதனாலே ஒரு பிரயோசனமும் இல்லை.
அதோடு இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த கொரோனா டெல்டா தொற்றினால் அது மிகவும் அதிகமாக பரவக்கூடிய ஒரு வைரஸாக இருக்கிறது. நாங்கள் கடந்த காலங்களிலே சந்தித்த அல்பா போன்ற கொரோனா வைரஸ் அது தொற்றுவது வீதம் குறைவாக இருந்தாலும் இந்த டெல்டா மிகவும் அதிகமாக தொற்றும் ஒரு வைரஸ். ஆகவே இந்த டெல்டாவின் தாக்கத்துக்கு நாங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் சரியான தரமான முகக்கவசத்தை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் என்று சொல்லுவோம். பலவிதமான தரமான முகக்கவசங்கள் இந்த நாட்களிலே விற்கிறார்கள் கடைகளிலே. 2 முகக்கவசத்தை கூட நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். 2 விதமான முகக்கவசத்தை ஒன்றின் மேல் ஒன்றாக நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதை எந்த நேரமும் நாங்கள் போட்டுக்கொள்ளணும். சில பேர் சாப்பிடும் பொழுதும் குடிக்கும் பொழுதும் அதை கலட்டிக் கொள்கிறார்கள். உதாரணமாக ஒரு ஆபீஸிலே அல்லது நாங்கள் வேலை செய்யும் இடங்களிலே நாங்கள் முகக்கவசத்தை போட்டுக் கொண்டிருந்து விட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்தில் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது நாங்கள் முகக்கவசத்தை கலட்டி விடுகிறோம். அந்த நேரத்திலே இந்த கொரோனா தொற்று எங்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஆகவே பலர் இருக்கும் இடங்களிலே நாங்கள் முகக்கவசத்தை எந்த காரணம் கொண்டும் கலட்டக்கூடாது. 2வது விதம் தான் நாங்கள் ஆக்களிலிருந்து தள்ளி இருப்பது. அதாவது இந்த தூரத்தை நாங்கள் நிச்சயித்துக் கொள்வது. 1.5 மீட்டர் மட்டுமில்லை, நாங்கள் சன நெருக்கம் அடியான இடங்களை நிச்சயமாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பூட்டிய அறைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏசி உள்ள இடங்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மக்களுக்கு அதிகம் கிட்டவாக போகும் சந்தர்ப்பங்களை தவிர்த்துக் கொள்ளலாம். மின்தூக்கிகளிலே செல்வதை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த மின்தூக்கிகளிலே தொற்று ஏற்படும் சந்தர்ப்பங்கள் அதிகம். உதாரணமாக கொரோனா நோயாளி ஒருவர் மின்தூக்கியிலே செல்லுகிறார் என்று வையுங்கள். அவர் இருமும் பொழுதும் தொம்மும் பொழுதும் அந்த கொரோனா கிருமி மின்தூக்கியிலே பரவி விடுகிறது. அந்த பரவிய வைரஸ் அந்த நபர் வெளியிலே போன பிறகும் 2-3 மணத்தியாலங்களுக்கு அந்த மின்தூக்கியிலே இருக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே இன்னொருவர் அந்த மின்தூக்கியிலே ஏறும் பொழுது அந்த கிருமியின் தொற்றுக்கு உள்ளாக கூடும். ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பங்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த 2 முறைகளையும் விட மிகவும் சிறந்த முறைதான் இந்த எதிர்ப்பு ஊசியை நாங்கள் ஏற்றுக்கொள்வது, வேக்சினேஷன் என்று சொல்லுவோம். இந்த எதிர்ப்பு ஊசி மட்டும்தான் எங்களுக்கு நீண்ட கால நிச்சயமான பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு முறையாக இருக்கிறது. இது விஞ்ஞான பூர்வமாக நிரூபித்த ஒரு முறை. இதை பல ஆய்வுகளின் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். பலவிதமான வேக்சின் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த வேக்சின் இலவசமாக தரப்படும் இந்த வேக்சினை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஒன்றுதான் எங்களுக்கு நிச்சயமாக பாதுகாப்பை தரக்கூடியது. நான் கூறவில்லை அது 100% பாதுகாப்பை எங்களுக்கு தரும் என்று சொல்லி. ஏனென்றால் நாங்கள் அறிவோம் ஊசியை எடுத்த பிறகும், எதிர்ப்பு ஊசியை எடுத்த பிறகும் எங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படலாம் நிச்சயமாக. ஆனால் அது எங்கள் உயிரிழப்பை தடுக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கிறது. 2 ஊசிகளை அவர்கள் சிபார்சு செய்கிறார்கள். ஒன்றின் பின்னாக ஒன்று இந்த எதிர்ப்பூசியை நாங்கள் ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் இவ்வாறு ஏற்றின பிறகும் 2வது ஊசியை ஏற்றி குறைந்தது 2 வாரங்களுக்கு பின்பாக மட்டுமே எங்களுக்கு அந்த பாதுகாப்பு ஏற்படுகிறது. ஆகவே ஒரு ஊசியை எடுப்பவர்களுக்கு பாதுகாப்பு குறைந்தது. 2வது ஊசியை எடுத்து 2 கிழமைக்குள்ளாக நாங்கள் கொரோனா தொற்றுக்கு ஏற்படலாம், ஆபத்தான கட்டத்தை அடையும் நோயை அடையலாம். ஆகவே 2வது ஊசியை எடுத்து 2-3 வாரங்களுக்கு பின்பு மட்டுமே எங்களுடைய உடம்பில் கணிசமான எதிர்ப்பு சக்தி உருவாகிறது. ஆகவே எல்லாரும் நாங்கள் குடிமக்களாக எங்களுக்கு கிடைக்கும் இந்த வசதியை பயன்படுத்தி இந்த எதிர்ப்பூசியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் என்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் அந்த ஊசியை எடுத்த பின்புதான் இந்த நாட்டிலே இந்த கிருமியை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இந்த ஊசியை எடுக்காமல் இருக்கும் இடத்திலே இந்த கொரோனா தொற்று மீண்டும் மீண்டுமாக அலையாக பரவும் ஆபத்து இருக்கிறது.
ஆகவே இது எங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியத்தை மாத்திரம் தங்கி இருக்காமல் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய ஆரோக்கியத்திலும் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்வது தொடர்பில் பலருக்கும் பல சந்தேகங்கள் இப்போது வரை இருக்கத்தான் செய்கின்றன. யாரெல்லாம் தடுப்பூசிகளை எடுத்துக்கொள்ளலாம், தடுப்பூசி எடுத்ததன் பிற்பாடு ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுமா, இவ்வாறு பல சந்தேகங்கள் இருக்கின்றன. ஆகவே அந்த சந்தேகங்களை நிவர்த்திக்கும் பொருட்டு அடுத்தடுத்து நாங்கள் அதை பற்றியெல்லாம் கலந்துரையாடப் போகின்றோம். அன்றைய தினம் சமகாலத்தில் இப்போது இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் எவ்வாறு இருக்கின்றது, இதிலிருந்து நாங்கள் எவ்வாறு விடுபடுவது என்பதை பற்றியதாக கலந்துரையாடிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தடுப்பூசி, அதை பற்றி நாங்கள் எங்களுடைய கலந்துரையாடலை ஆரம்பித்திருக்கின்றோம். முக்கியமாக இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய ஒரு அச்சம் என்றால் பக்க விளைவுகள் ஏதேனும் வந்துவிடுமா என்பது. ஆகவே இந்த தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் ஏதாவது பக்க விளைவுகள் வருமா என்ற அச்சம் உள்ளவர்களுக்கு ஒரு வைத்தியராக உங்களுடைய ஆலோசனை என்னவாக இருக்கின்றது டாக்டர்? பலருக்கு இவ்வாறான ஒரு சந்தேகம் இருப்பது இயல்பு. அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய உடம்புக்குள் எடுக்கும் ஏதாவது சிகிச்சை எங்களுக்கு ஆபத்தாக இருக்கும் என்றால் நிச்சயமாக நாங்கள் அதை எடுக்க மாட்டோம். ஆனாலும் இந்த தடுப்பூசி உலகளாவிய ரீதியிலே பல நாடுகளிலே விஞ்ஞான ஆய்வின் பின்பாகத்தான் அவர்கள் இதை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்திலே உலகிலே பல மில்லியன் கணக்கான மக்கள் இந்த தடுப்பூசியை எடுத்து விட்டார்கள். ஆனாலும் இந்த தடுப்பூசிக்கு நிச்சயமாக பக்க விளைவுகள் இருக்கலாம். ஆனால் அது மிகவும் மிகவும் ஒரு அரிய சந்தர்ப்பமாகவே இருக்கிறது. உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம், இந்த அஸ்ட்ராசெனிகா என்ற தடுப்பூசிக்கு ஏற்பட்ட பக்க விளைவுதான் குருதி உறையும் நிலைமை ஏற்படுது. ஆனால் அது 1 மில்லியனிலே ஒருவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. இவ்வாறான பாரிய பக்க விளைவுகள் மிகவும் மிகவும் அரியதாக இருக்கலாம் என்று சொல்லி நான் குறிப்பிடுவேன். ஆனால் இந்த தடுப்பூசியை எடுக்காத இடத்திலே கொரோனா தொற்று ஏற்படும் பொழுது அதனால் ஏற்படும் நோயும் மரணமும் மிகவும் மிகவும் அதிகமாக இருப்பதனால் நாங்கள் எங்களுடைய ஒரு மருந்து எடுக்கும் பொழுது இதனால் நன்மை உண்டா தீமை உண்டா, நன்மை அதிகமா தீமை அதிகமா சொல்லி அதை சிந்திக்க வேண்டும். நிச்சயமாக இந்த ஊசியை எடுப்பதனால் நன்மை மிகவும் மிகவும் அதிகம். எங்களுக்கு தனிப்பட்ட நன்மை மட்டுமில்ல, ஒரு சமுதாயமாக இது ஒரு நன்மையை கொடுப்பதனால் அனைவரும் இந்த ஊசியை எடுத்துக் கொள்ளலாம். ஆகவே இந்த பொதுவாக பலருக்கும் ஏற்படும் சந்தேகம் தான் இந்த அலர்ஜியை குறிப்பது, எங்களுக்கு ஒவ்வாமை. சில பேருக்கு இந்த ஒவ்வாமை என்பது இருக்கிறது. பல உணவுப் பொருட்களுக்கும் மருந்துகளுக்கும் ஒவ்வாமை இருப்பவர்களுக்கு எவ்வாறாக இந்த தடுப்பூசியை ஏற்றலாம், அதற்குரிய முறைகள் இருக்கிறது. பலருக்கும் ஒவ்வாமை இருப்பவர்களுக்கு இந்த தடுப்பூசியினால் ஒரு விதமான பாதிப்பும் ஏற்பட்டதில்லை. இவ்வாறாக நாங்கள் பல மில்லியன் கணக்கானவர்களுக்கு இன்று வரை நாங்கள் இந்த தடுப்பூசியை ஏற்றி இருக்கிறோம். இந்த ஒவ்வாமை ஏற்படும் சந்தர்ப்பம் மிகவும் மிகவும் அரிதாகவே இருக்கிறது. ஆனாலும் இவ்வாறான சந்தேகம் இருக்கும் நபர்களை நாங்கள் ஒரு வைத்தியசாலை பின்னணியில எடுக்கும்படி அறிவுறுத்துகிறோம். ஆகவே தற்செயலாக அவர்களுக்கு ஏதாவது ஒவ்வாமை ஏற்படுத்தால் அதற்கு நிச்சயமாக சிகிச்சை இருக்கிறது. அதற்கு சரியான சிகிச்சை எடுத்தால் இந்த ஒவ்வாமையை நாங்கள் 1 நிமிடம் 2 நிமிடங்களுக்குள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம். ஆகவே கொரோனா நோய்க்கு ஏற்படாமல் இந்த ஒவ்வாமையை நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய வழிகள் இருக்கின்றன. ஆகவே உங்களுடைய தடுப்பூசியை கொடுக்கும் வைத்திய குழாமிற்கு நாங்கள் எங்களுடைய ஒவ்வாமையை பற்றி கூறினால் அவர்கள் அதற்குரிய நிவர்த்தியை சொல்லுவார்கள், என்ன செய்யலாம் என்று உங்களுக்கு அறிவுறுத்தலை கூறுவார்கள். ஆகவே ஒவ்வாமை இருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு தடுப்பூசியை எடுக்காமல் வீட்டை இருந்தீர்களானால் கடைசியாக உங்களுக்கு கொரோனா தொற்றினால் மிகவும் நோயை அப்படியாக நாங்கள் பலரை என்று சந்திக்கிறோம். வைத்தியசாலைகளில் மிகவும் பாரதூரமான கொரோனா நிலைமைக்கு வந்த அநேகம் பேர் 90% தடுப்பூசியை எடுக்காதவர்கள், தெரிந்திருந்தும் அறிவிருந்தும் தடுப்பூசியை எடுக்காதவர்களே இன்றைய காலகட்டத்திலே பாரதூரமான நிலையிலே கொரோனா தொற்றுடன் வருகிறார்கள். ஆகவே இந்த நிலைமைக்கு செல்லாமல் எங்களுக்கு இருக்கும் சந்தேகங்களை ஒரு வைத்தியருடன் கலந்து ஆலோசித்தால் அவர்கள் அதற்குரிய சரியான அறிவுறுத்தலை கூறுவார்கள். அது மட்டுமல்ல, நீண்ட கால நோய் உள்ளவர்கள், மருந்துகளை எடுப்பவர்கள் கூட
இந்த கொரோனா ஊசியை எடுத்துக்கொள்ள வேணும், தடுப்பூசியை. நாங்கள் அவர்களை எடுக்க வேண்டாம் என்று கூறுவதில்லை. நீரிழிவு நோய் உள்ளவர்கள், இருதய நோய் உள்ளவர்கள், புற்றுநோய் உள்ளவர்கள், அவர்களுக்குத்தான் முதலாவது முன்னுரிமை நாங்கள் கொடுக்கிறோம் இந்த எதிர்ப்பு சக்தி. ஆனால் அவர்களுக்குத்தான் இந்த கொரோனா நோயை தாங்கும் சக்தி இல்லாதவர்கள். ஆகவே பலர் யோசிக்கிறார்கள், எனக்கு அந்த நோய்கள் இருப்பதனால் நான் தடுப்பூசியை எடுக்கக்கூடாது என்று. அது ஒரு மற்றும் தவறான ஒரு கருத்து. இவர்களுக்கு நிச்சயமாக தடுப்பூசியை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். சிறியவர்களை குறித்து என்ன கூறுகிறார்கள்? இந்த மேற்கத்திய நாடுகளிலே, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே 12 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு தடுப்பூசிகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். எங்களுடைய நாட்டிலே இன்னும் அவ்வாறு இன்னும் இல்லாவிட்டாலும் எதிர்காலத்திலே நிச்சயம் சிறுவர்களுக்கும் நாங்கள் இந்த தடுப்பூசியை கொடுக்கும் நிலை வரும். ஆனாலும் இப்பொழுது முன்னுரிமை கொடுப்பது வளர்ந்தவர்களுக்கு. ஏனென்றால் வளர்ந்தவர்களுக்கு இந்த நோய் ஏற்படும் பொழுது பாரதூரமாக ஏற்படுவதனால் முன்னுரிமை வயதில் வந்தவர்களுக்கு இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. ஆனால் எதிர்காலத்திலே சிறியவர்களுக்கும் கூட இந்த தடுப்பூசியை கொடுக்கக்கூடிய நிலைமை வரும். இதேவேளை டாக்டர், இப்போது நாடளாவிய ரீதியில் எங்களுக்கு கிட்டத்தட்ட 5 விதமான தடுப்பூசி வகைகள் எங்களுக்கு இங்கு கிடைக்கப்பெறுகின்றன. இதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்று பார்த்தால், இதனுடைய பயன்பாட்டு திறன் பற்றிய சந்தேகங்கள் இருக்கின்றன. எந்த பயன்பாட்டு திறன் உயர்ந்ததான தடுப்பூசியை நான் பெற்றுக்கொள்வது என்பது போன்ற சந்தேகங்கள் பலரிடம் இருக்கின்றதாகவே கிடைக்கக்கூடிய தடுப்பூசிகளின் பயன்பாட்டு திறன் பற்றிய உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? நிச்சயமாக. ஏனென்றால் எங்களுடைய தடுப்பூசியை நாங்கள் தெரிந்து கொள்ளும் நிலையிலே நாங்கள் இன்று இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஒரு மிகவும் தீவிர காலகட்டத்திலே இருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஊசி கிடைத்தாலும் அந்த ஊசியை எடுத்து எங்களுடைய எதிர்ப்பு சக்தியை மிகவும் சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். சில பேர் இருக்கிறார்கள், நாங்கள் இந்த ஒரு வர்க்கத்தை மட்டும்தான் எடுப்போம் என்று சொல்லி மனதிலே நினைத்து தடுப்பூசியை எடுக்காமல் கொரோனாக்குள்ளாக தொற்றுக்கு உட்பட்டு தங்களுடைய உயிரை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு மிகவும் ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. ஆகவே இந்த காலகட்டத்திலே இலங்கையில் இருக்கும் இந்த தடுப்பூசிகள், கோவிஷீல்டு என்ற ஆஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி, ஃபைசர் தடுப்பூசி, மொடர்னா, ஸ்புட்னிக் தடுப்பூசி, சைனோஃபார்ம் தடுப்பூசி, இவை அனைத்தும் 2 ஊசிகள் போட்ட பிறகு மிகவும் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய தடுப்பூசிகள் என்பதை ஆராய்ச்சிகளின் மூலம் நிரூபித்திருக்கிறார்கள். கோவிஷீல்டு, ஃபைசர், ஸ்புட்னிக், மொடர்னா இவற்றுக்கு மிகவும் ஆதாரமான விஞ்ஞான ஆராய்ச்சிகள் இருக்கின்றன. சைனோஃபார்ம் என்ற சீனாவில் இருந்தும் வரும் தடுப்பூசி எங்களுக்கு இந்த கட்டத்திலே அதற்குரிய விஞ்ஞான தகவல் இல்லாத இடத்திலும் பல குழுக்களாக செய்த விஞ்ஞான ஆய்வுகள் இருக்கின்றன. எங்களுடைய நாட்டிலே செய்த விஞ்ஞான ஆய்வுகள் இருக்கின்றன. 2 தடுப்பூசிகள் எடுத்த பிறகு இந்த டெல்டா கொரோனா வைரஸுக்கு கூட மிகவும் உறுதியான எதிர்ப்பு சக்தி உருவாகும் ஒரு தன்மையை கண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சைனோஃபார்ம் தடுப்பூசியை எடுப்பதற்கு நாங்கள் தயங்க தேவையில்லை. எங்களுக்கு என்ன தடுப்பூசி கிடைக்கிறதோ, எவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நாங்கள் தடுப்பூசியை எடுத்துக்கொள்வதனால் நாங்கள் எங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எங்களுடைய வீட்டில் இருக்கும் மற்றவர்களின் உயிரை பாதுகாத்துக் கொள்ள முடியும். உதாரணமாக நான் குறிப்பிடுவேன், வயது வந்தவர்கள் 2 தடுப்பூசியை எடுத்தாலும் கூட அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்கிறது. உதாரணமாக 80 வயது வந்த ஒருவருக்கு 2 தடுப்பூசி கொடுத்த பிறகும் அவருக்கு இந்த நோய் தொற்று ஏற்படுவதும் நோய் பாதிப்பு ஏற்படுவதும் இளம் வயதினரும் பார்க்க கூடவாக இருக்கிறது. ஆகவே இளம் வயதினர் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் வெளியிலே போவார்கள், வேலைக்கு போவார்கள், கடைக்கு போவார்கள். மறுபடியும் அவர்கள் வரும் பொழுது அவர்கள் கொரோனா தொற்றுக்கு ஏற்பட்டவர்களாக வருவார்கள். ஆனால் அவர்களுக்கு குணம்புரிகள் தெரிவது இல்லை. அவர்களுக்கு பாரதூரமான வருத்தம் வருவதில்லை. ஆனால் வீட்டில் இருக்கும் முதியவர்கள், வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கு அவர்கள் இந்த கொரோனா தொற்றை கொடுத்து விடக் கூடும்.
ஆகவே நாங்கள் எங்களுக்கு தடுப்பூசியை எடுத்துக்கொள்வதனால் இந்த கொரோனா தொற்று பாரதூரத்தை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம். எங்களிருந்து மற்றவர்களுக்கு வைரஸ் பரவுவதை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம். ஆகவே எந்த தடுப்பூசியா என்றாலும் பரவாயில்லை, எங்களுக்கு கிடைத்ததை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, நாங்கள் இந்த ஊசியை குறிப்பிட்ட ஊசியை எடுக்காத இடத்தில் எங்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்ல முடியுமா? இவ்வாறான ஒரு சந்தேகம் பலருக்கு இருக்கிறது. அது தவறானது. ஏனென்றால் ஒரு காலகட்டத்திலே இந்த ஃபைசர் தடுப்பூசி மட்டும்தான் அதற்குரிய அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே ஃபைசர் தடுப்பூசியை எடுத்தவர்களுக்கு மட்டும் சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. ஏனென்றால் இந்த கோவிஷீல்டு என்ற வேக்சின் தயாரித்தவர்கள் அதற்குரிய அனுமதியை அந்த காலகட்டத்திலே பெறவில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கோவிஷீல்டு தயாரித்தவர்கள் அதற்குரிய சர்வதேச அனுமதியை பெற்றுவிட்டார்கள். ஆகவே இந்த தடுப்பூசி கூட பல நாடுகளிலும் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எல்லா தடுப்பூசிகளும் சைனோஃபார்ம் தவிர மற்ற எல்லா தடுப்பூசிகளும் பல நாடுகளிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தடுப்பூசியாக இருக்கிறது. ஆனாலும் இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய ஸ்ரீலங்கா ஒரு ரெட் லிஸ்டட், அதாவது அது ஒரு மிகவும் ஆபத்தான பரவல் உள்ள நாடாக கணிக்கப்படுவதனால் நாங்கள் எங்களுடைய தடுப்பூசியை எடுத்தோமோ இல்லையோ, நாங்கள் சில நாடுகளுக்கு போகும் பொழுது அந்த 14 நாள் தனிமைப்படுத்தலுக்கு உட்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே வெளிநாட்டுக்கு போவதனால் நான் இந்த ஊசியை மட்டும் எடுப்பேன் என்று நினைப்பது இந்த காலகட்டத்திலே மிகவும் முட்டாள்தனமானது என்பதை நான் குறிப்பிடுவேன். ஏனென்றால் எங்களுடைய உயிரை காப்பாற்றுவதுதான் முதல் முக்கியம். வெளிநாட்டுக்கு போவது பார்க்க. ஆகவே நாங்கள் முதல் உயிரோடு இருக்க வேண்டும் வெளிநாட்டுக்கு போவதற்கு. இரண்டாவது, நாங்கள் வெளிநாட்டுக்கு போகும் சந்தர்ப்பம் ஏற்படும் இடத்தில் இந்த கொரோனா ஒன்றில் இந்த எல்லா விதமான தடுப்பூசிகளையும் சர்வதேச மட்டத்தில் ஏற்றுக்கொள்வார்கள், அல்லது நாங்கள் போகும் காலகட்டத்திலே கொரோனா மிகவும் அருகிவிடும், கொரோனா மற்ற இன்ஃபுளுன்சா போல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நோயாக வந்துவிடும். ஆகவே நாங்கள் இந்த காலகட்டத்திலே எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஆகவே இவ்வாறான சந்தேகங்களை விடுத்து நாங்கள் எங்களையும் எங்களுடைய அயலவர்களையும் எங்களுடைய உறவினர்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தடுப்பூசிகளை நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார் டாக்டர் ஞானி சோமசுந்தரம் அவர்கள். உள்ளக மருத்துவ நிபுணராக சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார். இன்றைய காலகட்டத்தில் கோவிட் தொற்று எங்களை தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. அதற்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றோம் என்றாலும் கூட அதனுடைய பல்வேறுபட்ட திரிபுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதற்கான அறிகுறிகள் மாறுபடுவதாக கேள்விப்படுகின்றோம். அதேவேளை தடுப்பூசிகள் இருக்கின்றன, அவற்றை பெற்றுக்கொள்வதில் எங்களுக்குள் பல சந்தேகங்கள் இருக்கின்றன என்றார். இவை பற்றி அனைத்தையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தும் முகமாக இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் எங்களோடு இந்த கலந்துரையாடலுக்காக இணைந்திருந்தார் டாக்டர் திருமதி ஞானி சோமசுந்தரம் அவர்கள். ஆகவே எங்களோடு இணைந்து கொண்டு எங்களுடைய அடிப்படையான சந்தேகங்கள் தொடங்கி நாங்கள் வீடுகளில், முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் அதிகளவானோர் வீடுகளில் இருந்து சிகிச்சைகளை பெற்றுக்கொள்கின்ற காலகட்டமாக இது இருக்கின்றது. ஆகவே இந்த காலகட்டத்தில் நாங்கள் எவ்வாறான விடயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் போன்ற பல தகவல்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக வைத்தியருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி டாக்டர். இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்களும் இன்றைய காலகட்டத்தில் கொரோனா வைரஸுக்கு நாங்கள் எவ்வாறு முகம் கொடுப்பது, அதிலிருந்து எங்களை எப்படியெல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய ஒரு தீர்க்கமான கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தோம். அடிப்படையில் தடுப்பூசி தொடர்பில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்களையும் நிவர்த்திக்கும் விதத்தில் இந்த கலந்துரையாடல் அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம், ஏதாவது ஒரு வழியில் அந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை நாடுங்கள். முடிந்த அளவிற்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும், முக்கியமாக உங்களுக்கு அன்பானவர்களுக்கு தொற்றை காவிக்கொண்டு செல்பவர்களாக நீங்கள் இருக்காத வண்ணம் சுகாதார வழிமுறைகளை பேணுங்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த வைத்தியருக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் இதுபோன்று மற்றும் ஒரு காத்திரமான மருத்துவ பகுதியோடு சந்திக்கலாம். அதுவரை விடைபெறலாம். நன்றி, வணக்கம்.